உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த கூடுகைக்குள்ள ஜூன் மாசத்துல இருந்து வரேன். ஜூன் மாசம் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் ஆதியாகமம் 22:18. நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்ற இந்த கீழ்ப்படிந்தபடியினால் அந்த ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் இந்த ஜூன் 2ஆம் தேதி என்ன ரொம்ப அதிகமா தொட்டது. ஆண்டி வசனத்தை பேசும் பொழுது அவங்கள நான் பார்த்தது கிடையாது, கேட்டிருக்கு, வாய்ஸ் மட்டும் கேட்டு கீழ்ப்படி 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 அப்படின்னு ஒரு 3 முறை அழுத்தமா சொன்னாங்க. அப்ப என்னை விட்டு கொடுத்து ஒப்பு கொடுத்து ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் அந்த நாள்ல இருந்து எனக்குள்ள முதலாவது கிரியை செய்ய ஆரம்பிச்சேன். கூடுகைக்குள்ள வரும் பொழுது சாதாரணமா தான் உள்ள என்ட்ரி ஆனேன். ஏன்னா நான் எந்த கூட்டத்திலயும் நான் சேர்ந்தவ கிடையாது. எந்த கூகுள் மீட்ல இருக்கட்டும், பிரேயர் மீட்டிங்கா இருக்கட்டும், எனக்கு எதுலயும் சேர்ந்து பழக்கம் இல்லை. என்னுடைய இதெல்லாம் 4 செவுத்துக்குள்ள இப்பயும் ஜெபம், பைபிள் வாசிப்பேன். என்னோட கர்த்தர் என்ன பேசுறாரோ அதை எழுதி தியானிப்பேன். ஆனா இந்த கூட்டத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா ஆன்டி ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்தேன். அவங்க சொல்ற ஒரு ஒரு வார்த்தையும் உண்மையாகவே தேவனுடைய வல்லமை, மகத்துவங்கள், அவர் எவ்வளவு அற்புதமானவர், எவ்வளவு அதிசயமானவர் என்பதை ஒவ்வொரு நாளும் அவங்க வார்த்தை மூலமா கம்பீரமா சொல்லுவாங்க. நான் நிறைய நாள் ஆச்சரியமா பார்த்திருக்கேன். நிறைய சாட்சிகள் உண்டு. அதுல ஒரு சிலது மாத்திரம் சொல்றேன். எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் கம்மிதான். இன்றைக்கு எங்க வீட்டை பிரதிஷ்டை பண்றோம். ஆரம்பிச்சது ஏப்ரல் மாசம். ஆனா ஒண்ணுமே இல்லாம தான் ஆரம்பிச்சோம். எங்க கையில ஒண்ணுமே இல்லை, ஒரு பைசா கூட கிடையாது. கர்த்தர் அறிவார். கண்ணீரோடு வதச்சோம். அந்த இடத்துல போய் அந்த மண்ணை பிடிச்சு ஜெபிச்சுட்டு வந்தேன். ஜெபிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா எல்லா மனுஷனுக்குள்ள வர ஒரு அவிசுவாசம், மண்ணை பிடிச்சிட்டு வந்தோமே, என்ன பொண்ணு பிடிச்சிட்டா வந்தோம், இல்லையே நம்ம கையில ஒண்ணுமே இல்லையே. ஏன்னா கர்த்தர் எனக்கு இது வரைக்கும் செய்யாம விட்டதே கிடையாது. என் தேவன் என்னை ஒரு நாளும் எந்த காரியத்துக்காகவும் ஏக்கத்தோடு என்னை நிற்க வச்சதே கிடையாது. அதை நான் தைரியமா உறுதியா சொல்ல முடியும். நான் நேசிக்கிறதெல்லாம் அவருடைய அன்பை மாத்திரம், அவருடைய வார்த்தையை மாத்திரம். அந்த வார்த்தையை இன்னும் அதிகமா நம்ம பிடிக்கணும் என்றத இந்த கூடுகைக்குள்ள ஆன்டி மூலமாவும் அங்கிள் மூலமாவும் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். நிறைய அது மேல வாஞ்சைகள் உருவானது. அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அவங்க கொடுக்குற ஒவ்வொரு வார்த்தை. எதிர்பார்ப்போட வருவேன், இன்னைக்கு எந்த வார்த்தையோட பேசுவீங்கப்பா, இன்னைக்கு நீங்க எப்படி பேச போறீங்க. ஈவன் ஆராதனையா இருந்தாலும் அங்கிள் சொல்ற ஒரு ஒரு மைனூட்டான வேர்டையும் நான் நோட் பண்ணுவேன். அவங்க கிட்ட எல்லாம் இருக்கிற அந்த அபிஷேகம் வரலாம். உண்மையாவே அது வித்தியாசமானது. நான் இது வரைக்கும் பார்க்கல. ஒருவேளை நீங்க அநேகர் பார்த்திருக்கலாம். எனக்கு இது புதுமையா இருந்தது. நான் ஒவ்வொரு நாளும் அதாவது அந்த வார்த்தை இருக்கு பாருங்க, கர்த்தர் நல்லவர், அதை ருசித்து பாருங்க. ருசிக்கிறவங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். ஏதோ வரணும்னு சொல்லி வர்றவங்களுக்கு தெரியாது. ஆனா ஒவ்வொரு நாளும் உள்ள வரும் பொழுது ஒரு இன்ட்ரெஸ்டோட வருவேன். இன்னைக்கு என்ன பாட்டு பாடுவாங்க, ஈவன் அந்த மர்லின் சிஸ்டர் ஆரம்பிக்கிற அந்த பாட்டுல இருந்து, ஷேகர் பிரதர் பாடுற பாட்டுல இருந்து, அப்புறம் இடையில ஜெபிக்கிற இன்னொருத்தர் பிரதரா இருக்கட்டும், ஜெபசிங் பிரதரா இருக்கட்டும், ஈவன் ஒவ்வொருத்தரா, பிரியா சலமுன் அந்த ஈவினிங்ல பண்ணுவாங்க. ஆனா ரொம்ப நாளெல்லாம் நான் கலந்துட்டது இல்லை. சம் டேஸ் எனக்கு டைம் கிடைக்கும் பொழுது நான் கலந்துட்டது உண்டு. இன்னமும் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இன்னும் கர்த்தருக்குள்ள என்னை நெருங்குறதுக்கு இந்த கூடுகை அதிகமா எனக்கு உதவிச்சு. அதனால மறக்க முடியாது. இந்த நாள்ல அந்த வீடு பிரதிஷ்டம் ஆரம்பிக்கும் பொழுது ஒண்ணுமே இல்லாம ஆரம்பிச்சு. ஜூன் மாசம் பர்லின் சிஸ்டர் வீட்டுல ஒரு கூடுகை ஆரம்பிச்சாங்க. அதுதான் அவங்க முதல்ல ஆரம்பிச்ச கூட்டம். அந்த கூட்டத்துலதான் நான் முதல்ல போய் சேர்ந்தேன். ஏன்னா முதல் நாள் அவங்க வாய்ஸ கேட்கும் பொழுது அவங்கள பார்க்கணும்ன்ற ஒரு வாஞ்சை வந்தது. ஏன்னா அவங்களுடைய வாய்ஸ் இப்படி இருக்கே, அவங்க எப்படி இருப்பாங்க, அந்த ஒரு ஒரு கியூரியாசிட்டி எனக்குள்ள இருந்தது.
ஆனா அவங்க கொடுக்கிற வார்த்தைக்கும் அவங்கள நேர்ல பார்க்கும் பொழுதும் டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்காங்க. எனக்கு அது புரியாம புதிராவே இருந்தது. நான் எப்பவுமே யார்கிட்டயுமே எந்த ஜெப குறிப்புக்கும் ஜெபிங்கன்னு இது வரைக்கும் நான் கேட்டதே கிடையாது. முதல் முறையா அவங்க கிட்ட இந்த மாதிரி நாங்க கட்டுறோம், இதுக்காக லோன் அப்ளை பண்றோம், உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஜெபிச்சு விட்டுட்டாங்க. ஆனா ஒரு நாள் கூடுகைக்குள்ள எல்லாம் ஜெபிக்கும்படியா கர்த்தர் விட்டதில்லை. அவங்க ஜெபிச்சு அந்த ஒரு நாள் ஜெபம் தான் அந்த மாசம் முழுக்க எங்களை நடத்தும். அதே மாதிரி அடுத்த மாசம் போவேன், ஜூலை மாசம். அப்பயும் எப்பமா போகுது வேலைன்னு கேட்பாங்க. நடந்துட்டு இருக்குங்க ஆன்டின்னு. அந்த ஒரு நாள் ஜெபிக்கிற அந்த ஜெபம் அந்த மாசத்தினுடைய 30 நாள் 31 நாள் தாங்கிட்டு வந்தது. என்னுடைய தேவைகள் சந்திக்கப்பட்டது. ஒரு நாள் எதுக்காகவும் நாங்க யார் கையுமே ஏந்த விடல கர்த்தர். ஒரு ஒரு முறை அந்த கூடுகைக்குள்ள வரும் பொழுது அன்னைக்கு எனக்கு அந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக எனக்கு தேவைகள் இருந்தது. நான் ஆண்டி கிட்ட கூட சொல்லல. ஆனா ஒன்னே ஒண்ணுதான் சொன்னேன். உங்க ஊழியக்காரங்களை கொண்டு நீங்க வாக்கு பண்ணினீங்கல்லப்பா, அவங்களுடைய வார்த்தை உண்மை இல்ல, அவங்கள தீர்க்கதரிசியா வச்சிருக்கீங்கல்ல, இத மட்டும்தான் சொல்லி ஜெபிச்சுட்டு அந்த கூட்டத்துக்குள்ள வந்து வந்து எனக்குள்ள அது பாரமா இல்ல, அழுத்தமா இல்ல. ஆனா அந்த பிரேயர் அந்த வீட்டு கூட்டம் முடியறதுக்குள்ள என்னுடைய தேவைகள் சந்திக்கப்பட்டுடுச்சு. போன் பண்ணி ஒருத்தவங்க, உனக்கு எவ்வளவு வேணும், நீ எவ்வளவு கேட்கவே கொடுக்குறேன்னு சொன்னாங்க. எங்க ரூபாய் 2 இல்ல, லட்சங்கள். என் தேவன் தாமே பரத்திலிருந்து எனக்கு அளந்தார். 2வது, எனக்கு இந்த இந்த இடத்த கட்டுறதுக்கு முன்னாடி எனக்கு வாக்கு பண்ணினார். நான் உன்னோடு இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். வாக்கு கொடுத்துட்டாங்க. ஆனாலும் நான் அந்த அளவுக்கெல்லாம் தேறினவ கிடையாது. அப்பதான் ஆண்டி மூலமா சொன்னாங்க, உன் ஜெபம் விசேஷமானது, உன்னுடைய ஜெபம் அற்புதமானது, நீ எதை கேட்கிறையோ கர்த்தர் உனக்கு கொடுப்ப. நான் ஒவ்வொரு முறையும் இந்த வார்த்தையை சொல்லுவேன். ஆண்டிய கொண்டு சொன்னீங்கல்ல, இந்த வார்த்தையை அவங்கள கொண்டுதானே சொன்னீங்கப்பா. அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது உடனே அடுத்த நாள் அற்புதம் நான் பார்த்திருக்கேன். என் கண்களால, என் குடும்பத்தார்ல பார்த்திருக்கேன். என்னில மாத்திரம் இந்த வார்த்தைங்க மாற்றல, என் குடும்பத்தை மாற்று, என் குடும்ப உறவுகளை கட்டி இருக்கு, என்னை சுற்றி இருக்கிறவங்களை கட்டி இருக்கு. ஆனா நான் சும்மா இல்லை. எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த லிங்க் என்னை பாக்குற எல்லாருக்குமே கொடுப்பேன். என்னோட ஆவியானவர் யாரையெல்லாம் ஏவுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த லிங்கை கொடுப்பேன். வந்தவங்க யாருமே கூட வெறுமையா இல்லைங்க, வந்தவங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அது கர்த்தர் அறிவார். இந்த கூடுகைக்குள்ளேயே அவங்களும் இருக்கிறாங்க. இந்த கூடுகைக்குள்ள வரும் பொழுது அந்த வார்த்தையினுடைய வல்லமையை நான் புரிஞ்சுக்கிட்டேன். வார்த்தை இப்படி கூட நம்ம கம்பீரமா அழுத்தமா சொல்லலாம். அப்பதான் தெரியும் வார்த்தையில தான் வல்லமை, அந்த வார்த்தை தான் முக்கியம்ன்றத இந்த கூடுகையில வந்து இன்னமும் 100% தெரிஞ்சுக்கிறதுக்கு கர்த்தர் கிருபை பாராட்டினாங்க. ஒவ்வொரு தேவைகளையும் சந்திச்சாங்க. நான் இதுக்குள்ள வந்ததுல இருந்தும் முன்னாடியில இருந்தும் தேவன் என்னை நடத்தின விதங்கள் அற்புதமான விதங்கள். அத சொல்ல வார்த்தையே இல்லை. அப்பேற்பட்ட தேவன் உண்மையாகவே கூப்பிடுறதுக்கு முன்பதாகவே, என்னுடைய நாவிலிருந்து வார்த்தைகள் பிறவாததுக்கு முன்பதாகவே தேவன் அதை என்னை நிறைவேற்றிருக்கிறார். ஆனா இந்த கூடுகையில வந்து நான் சேர்ந்ததுக்கு அப்புறமா என்னுடைய அந்த பைபிள் ரீடிங் டோட்டலி சேஞ்ச். என்னோட பிரேயர், நான் கத்தி ஜெபிக்க மாட்டேன். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா நல்லா வாயை திறந்து கத்தி ஜெபிக்கிறேன். அனாயிட்டிங்ல கொஞ்ச நேரம் தான் ஜெபிப்பேன். அந்த அனாயிட்டிங் கூடி இருக்கு, வித்தியாசமான அபிஷேகம், நிறைய வெளிப்பாட்டின் வரங்கள், நிறைய இந்த கூடுகைக்குள்ள நான் பெற்றிருக்கேன். நான் பெறலன்னு சொல்லவே முடியாது. ஆனா இது ஒரு அற்புதமான கூடுகை. முதல்ல வரும் பொழுது இது பரத்துல இருந்து நியமிக்கப்பட்ட கூடுகைன்னு சொன்னாங்க. அப்ப என்னால பிலீவ் பண்ணவே முடியல, என்னால நம்ப முடியல. ஏன்னா நான் அப்பதான் புதுசா வந்தேன். என்னப்பா பரத்துல இருந்து வந்த கூடுகைன்னு சொல்றாங்களே அப்படின்னு. ஆனா அவங்க ஒவ்வொரு நாளும் கொடுக்குற வார்த்தை எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவாங்க. ஆனா இவங்க அந்த இடத்துல ஆவியானவர்னால என்ன ஏவப்படுறாங்களோ அதை சொல்லும் பொழுது அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா பிலீவ் பண்ண ஆரம்பிச்சேன். கர்த்தருடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் எழுதி வச்சு அதை அறிக்கை பண்ணுவேன். என்னோட பேசுற வார்த்தைங்க தனிப்பட்ட விதத்துல பேசுற வார்த்தை, கூடுகையில இருந்து பேசுகின்ற வார்த்தை. ஆனா ஒவ்வொரு வார்த்தையோடும் கர்த்தர் என்னோடு இடைப்பட்டார். கூடுகைகளுக்குள்ள வந்து என் பிள்ளைங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க,
என் கணவர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க. என் அத்தை, மாமா, நான், என் குடும்பமே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. பத்தாவதுக்கு என் கூட பிறந்த சகோதர சகோதரிகளும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுடைய தேவைகளும் சந்திக்கப்பட்டிருக்கு. ஆனா அவங்க இன்னும் ஞானஸ்தானம் பெற்று ரட்சிக்கப்படல. ஆனாலும் அவங்களையும் இந்த கூடுகைக்குள்ள சேர்த்திருக்கிறேன். அவங்களையும் அந்த நடத்துற பிரேயருக்குள்ள கொண்டு விட்டிருக்கேன். இந்த கூடுகையை வந்து கர்த்தர் நியமித்து இம்மட்டும் நடத்தி அழகாய் நேர்த்தியாய் நடத்திட்டு போறாங்க. அதற்கு நான் ஒரு பெரிய சாட்சி. என்னை நிறுத்திருக்கிறார். இன்னைக்கு அந்த வீட்டை நாங்க நினைச்சு கூட பார்க்கல. பாதியிலே நின்னுடும் அப்படின்னு தான் நினைச்சேன். ஆனா என் தெய்வம் பெரிய தெய்வம். இன்னைக்கு அந்த அந்த வீட்டுக்குள்ள நாங்க அடி எடுத்து வைக்கும்படி தேவன் கிருபை பாராட்டு. ஜூன் மாசம் சொன்னாங்க, வீட்டு கூடுகைக்கு வீட்டை ஓபன் பண்ணி கொடுங்க. மனசுல ஏவனாரு. ஆனா என்னால விட்டு கொடுக்க முடியல. எப்படிப்பா செய்ய முடியும்? என் கூட இருக்கிறாங்களே மாமனார் மாமியார் எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்க? ஆனா அந்த ஆகஸ்ட் மாசம் என்னை ஒப்பு கொடுத்தேன். ஓகே, நீங்க சொல்றீங்க, நான் முன்ன இருந்து செய்யறேன்னு. இங்க நான் ஆரம்பிச்சேன். இப்ப புது வீட்டுல அந்த கூடுகைக்காக ஒரு பிரத்யேகமான ஒரு இடத்தை அழகாய் கட்டும்படியாக என் தேவன் கிருபை பாராட்டுக்கிறார். உண்மையாகவே சொல்லுவேன், இந்த கூடுகைக்குள்ள வர யாருமே வெறுமையாய் போக மாட்டீங்கன்றத முழு நிச்சயமாய் சொல்லுவேன். அது ஆவிக்குரிய வாழ்க்கையா இருந்தாலும் சரி, இம்மையா இருந்தாலும் மறுமையா இருந்தாலும் அதற்கான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வது அதிக நிச்சயம். கர்த்தர் இந்த சாட்சியை வேலியடைத்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவாராக. ஆமேன், ஆமேன். ஆமென், 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 ஆமென்.